அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ள ஆப்பிரிக்க நாடுகளுக்கு $51 பில்லியன் நிதியுதவி அளித்து சீன அதிபர் அதிரடி அறிவிப்பு. ஆப்பிரிக்காவுடனான ஒத்துழைப்பை ஆழப்படுத்த சீனா தயாராக உள்ளது என்று ஜி ஜின்பிங் திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சீன தலைநகர் பீஜிங்கில் சீன ஆப்பிரிக்க ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நடைபெற்றது. 50 ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டில் பேசிய சீன அதிபர் ஜி ஜின்பிங், கடன் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் சீனா ஆதரவளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட $51 பில்லியன் நிதியுதவி, உள்கட்டமைப்பு முயற்சிகளுக்கு ஆதரவு மற்றும் குறைந்தது 1 மில்லியன் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். சீன நிறுவனங்கள் அதிகளவில் முதலீடு செய்துள்ள மேம்பட்ட மற்றும் பசுமையான தொழில்நுட்பங்களை விற்பனை செய்வதை அடிப்படையாக கொண்ட சிறிய மற்றும் ஆழமான திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க உள்ளதாகவும், வளங்கள் நிறைந்த ஆப்பிரிக்கா முழுவதும் 3 மடங்கு உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொழில்துறை, விவசாயம், உட்கட்டமைப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகியவற்றில் ஆப்பிரிக்காவுடனான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. புதிதாக $360 பில்லியன், $50.7 பில்லியன் நிதியுதவி அளிப்பதாகவும், $210 பில்லியன் கடனாகவும், குறைந்தபட்சம் $70 பில்லியன் புதிய முதலீடாக சீன நிறுவனங்களால் வழங்கப்படும் என்றும், இராணுவ உதவி மற்றும் பிற திட்டங்களின் மூலம் சிறிய தொகை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்பிரிக்க கண்டத்தில் சுதந்திர வர்த்தக பகுதியின் மேம்பாட்டுக்கு உதவவும், ஆப்பிரிக்க பிராந்தியங்களுக்கு இடையிலான வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பை அதிகரிப்பவும் சீனா தயாராக உள்ளதாக ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவுடனான வர்த்தகத்தை சீனா பெருமளவில் அதிகரித்துள்ளது. ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் உட்கட்டமைப்புகளுக்காக பல பில்லியன் டாலர்களை செலவிட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் சீன ஆப்பிரிக்க ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் சீனா மற்றும் ஒவ்வொரு ஆப்பிரிக்க மாநிலத்துக்குமான 3 ஆண்டு திட்டம் குறித்தும் முடிவு செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு சீனாவிடம் கடன் பெற்ற பல ஆப்பிரிக்க அரசுகள் தங்கள் நாடுகளில் சீனாவால் கட்டமைக்கப்பட்ட உட்கட்டமைப்புக்கான கடனை திருப்பிச் செலுத்துவதில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளன என்று லண்டன் பல்கலைக்கழகத்தின் ஒரியாண்டல் மற்றும் ஆப்பிரிக்காவின் பிரிவு தெரிவித்துள்ளது. எனவே சீனா கடன் மூலம் பொறிவைக்கும் ராஜதந்திரத்தை கையில் எடுத்திருக்கின்றதா என்ற கேள்வியும் பல கட்டங்களில் எழுந்துள்ளது. சீனா தனது கடன் ராஜதந்திரத்தில் மறைமுகமாக பல விடயங்களை வைத்திருப்பதாகவும், தன்னுடைய கடன் பொறியில் சிக்கிய நாடுகள் மீண்டும் மீள முடியாத வகையில் சீனாவின் நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் பலரும் சீனா மீது குற்றம் சுமத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய மசூதியில் போப் பிரான்சிஸ் பரபரப்பு உரை. போப் பிரான்சிஸ் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள இந்தோனேசியா, கிழக்கு தைமூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு 11 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் ஆண்டவர் பிரான்சிஸ் உடல்நல கோளாறு காரணமாக கடந்த ஓராண்டாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் பல்வேறு உடல்நல சவால்களுக்கு மத்தியில் போப் பிரான்சிஸ் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள இந்தோனேசியா, கிழக்கு தைமூர், பப்புவா நியூகினியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு 11 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதல் கட்டமாக போப் பிரான்சிஸ் இந்தோனேசியா சென்றிருக்கின்றார். முஸ்லீம்கள் மிக அதிகளவில் வசிக்கும் இந்தோனேசியாவுக்கு போப்பாண்டவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது 35 ஆண்டுகளில் இதுவே முதன்முறையாகும். இதனால் வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக இது கருதப்படுகின்றது. இந்தோனேசியா சென்றடைந்த போப் ஆண்டவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜகார்த்தாவில் உள்ள அதிபர் மாளிகைக்கு சென்ற போப் பிரான்சிஸ் அதிபர் ஜோகோ விடோடோவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சுற்றுப்பயணத்தின் 3வது நாளான நேற்று போப் பிரான்சிஸ் ஜகார்த்தாவில் உள்ள தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய மசூதியான இஸ்திக்லால் மசூதியை நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது போப் பிரான்சிஸ் மற்றும் இஸ்திக்லால் மசூதியின் இமாம் நசருதீன் உமர் இருவரும் மதவன்முறைக்கு எதிராக அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். மசூதியில் உரையாற்றிய போப் பிரான்சிஸ், ஆழமாக பார்த்தால் நம்முடைய வேறுபாடுகளை தாண்டி நாம் அனைவரும் சகோதரர்கள், ஜாத்திரிகர்கள், அனைவரும் கடவுளை நோக்கி செல்கின்றோம் என்பதை அறியலாம். யுத்தங்கள் மற்றும் மோதல்கள் போன்ற மனித குலத்தின் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் தீவிரமான நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதற்கான பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். சுற்றுச்சூழல் நெருக்கடிக்கு மக்களின் வளர்ச்சிக்கும் சகவாழ்வுக்கும் தடையாக உள்ளது என போப் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் நடைபெறுவது காசா மக்கள் மீதான பயங்கரவாத தாக்குதல் என இஸ்ரேல் குறித்து போப் பிரான்சிஸ் தகவல்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நியூடெல்லியிலிருந்து பிரித்தானியாவின் விமான நிலையத்துக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் முற்றிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரஷ்யாவின் மாஸ்கோ நகரத்தில் உள்ள விமான நிலையத்தில் திடீரென அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஏர் இந்தியாவின் A1113 என்ற போயிங் 787 விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்களினால் இந்த முடிவெடுக்கப்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். விமானத்தின் பரிசோதனைகள் முடிந்த பின்னர் விமானம் மாஸ்கோவிலிருந்து புறப்பட்டு வியாழக்கிழமை காலை
வெற்றிகரமாக மீண்டும் பிரிட்டன் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் ஒரு வட்டாரத்திலிருந்து கிடைத்த தகவலின்படி பாதுகாப்பு காரணங்களினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானம் தரையிறக்கப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் டெல்லியிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ நோக்கி புறப்பட்ட மற்றொரு ஏர் இந்தியா விமானமும் ரஷ்யாவின் உடைய கிராஸ்நோயார்ஸ்க் விமான நிலையத்தில் அவசரமாக திருப்பிவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் பின்னர் ஏர் இந்தியா ஏற்பாடு செய்த சிறப்பு விமானத்தில் பாதுகாப்பாக அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டார்கள். மேலும் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் அவர்களின் கிளியரன்ஸ் நடவடிக்கைகளுக்கு உதவி செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவால் தங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதால் ஜெர்மனி பாதுகாப்பு நடவடிக்கைகளில் புதிய வேலைத்திட்டங்களை செய்ய ஆரம்பித்திருப்பதாக ஜெர்மனி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய விடயம் பல நாடுகளுக்கு போரச்சத்தை உருவாக்கியுள்ளதை மறுப்பதற்கில்லை. ஜெர்மனியும் ரஷ்யாவால் அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற எண்ணம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜெர்மன் இராணுவத்தினர் ஐரிஸ்-டிஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எனும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் ஏவுகணை அமைப்பை நிறுவியிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் பல்வேறுபட்ட வானியல் பொருட்களை எதிர்கொள்வதற்காக இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாக ஜெர்மனி வான்படை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவினுடைய ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் முதலான ஆயுதங்களை அதிகரித்த வண்ணம் உள்ளது என்று கூறியுள்ள ஜெர்மனியினுடைய தலைவர், அதை பார்த்தும் பாராதது போல் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்படி கவனக்குறைவாக இருந்தால் அது எங்களுடைய நாட்டுக்கு திடீர் சிக்கலை உருவாக்கும் என்பதால் தாம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜெர்மனி வழங்கிய நவீன டேங்கிகள் மற்றும் அதிநவீன ஆயுதங்களை ரஷ்ய நிலத்தில் பயன்படுத்துவதற்கு உக்ரைனுக்கு ஜெர்மனி அனுமதி அளித்துள்ள சூழ்நிலையில் ஜெர்மனி மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க பல்வேறுபட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக ஜெர்மனி தகவல் வெளியிட்டுள்ளது. பிரான்சின் புதிய பிரதமரை நியமித்த மேக்ரன் வரலாற்றில் மிக வயதான பிரதமராக பிரான்சில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னாள் பிரெக்சிட் பேச்சுவார்த்தையாளரான மைக்கேல் பார்னியரை பிரான்சின் புதிய பிரதமராக மேக்ரன் நியமித்துள்ளார். 2016 முதல் 2021 வரையான ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறுவது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கியவர் மைக்கேல் பார்னியர். பல்வேறு பிரான்ஸ் அலுவலகங்களில் அரசாங்கத்தில் முக்கிய பாத்திரங்களை இவர் வகித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையாளராகவும் இவர் இருந்துள்ளார். இந்நிலையில் பிரான்சின் புதிய பிரதமராக மைக்கேல் பார்னியரை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் தற்போது நியமித்துள்ளார். இந்த தகவலை பாரிஸில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான அரசு அமைப்பு வெளியிட்டுள்ளது. இந்த நியமனம் மூலம் வரலாற்றில் 5வது குடியரசின் மிகவும் வயதான பிரதமர் எனும் பெயரை மைக்கேல் பார்னியர் பெற்றுக்கொண்டுள்ளார். தேசிய சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கட்சியை உருவாக்க தவறிய நாடாளுமன்ற தேர்தல்களால் ஏற்பட்ட கிட்டத்தட்ட 2 மாத அரசியல் முட்டுக்கட்டையை தொடர்ந்து இவர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். எனினும் பார்னியர் உடனடியாக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் சாத்தியத்தை எதிர்கொள்கின்றார். ஏனெனில் அவருக்கு ஜனநாயக சட்டபூர்வ தன்மை இல்லை. இதன் காரணமாக பிரான்ஸ் அரசியலில் மேலும் திருப்பம் ஏற்படலாமா என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள சூழ்நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகின்றார். ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய துணை அதிபரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவரை எதிர்த்து போட்டியிடுகின்றார். 2 வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே சமீபத்திய கருத்து கணிப்பில் இருவரும் இடையே சிறிய அளவில் தான் வித்தியாசம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசியல் நிபுணர்கள் கூறும்போது, கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸ் சில விகிதங்களில் முன்னேறி வந்தாலும் தொடக்கம் முதலே ட்ரம்ப் சராசரியாக 47% ஆதரவுடன் உறுதியான இடத்தில் இருந்து வருகின்றார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸை ஆதரிப்பதாக ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்துள்ளார். விளாடிவோஸ்டாக்கில் இடம்பெற்ற கிழக்கு பொருளாதார மன்றத்தில் பேசிய புடின், அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் தான் எங்களது விருப்பமான வேட்பாளராக இருந்தார். ஆனால் ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகி கமலா ஹாரிஸை ஆதரித்தார். ஆகவே நாங்களும் கமலா ஹாரிஸை ஆதரிக்கின்றோம். கமலா ஹாரிஸின் சிரிப்பு தனித்துவமாக உள்ளது. அந்த சிரிப்பே அனைத்தும் கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற உணர்வை தெரிகின்றது. முன்பு அதிபராக இருந்த ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு எதிராக பல கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் விதித்தார். கமலா ஹாரிஸ் அத்தகைய செயல்களை செய்ய மாட்டார் என நாம் நினைக்கின்றோம். ஆனால் இறுதியில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதை அமெரிக்க மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்து புடின் வெளியிட்டுள்ள இந்த பரபரப்பான அறிவிப்பு
உலக அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ரஷ்யாவின் நிலப்பகுதியான குருக்ஸில் உக்ரைனிய படைகள் ஆக்கிரமித்த பின்னர் உக்ரைனிய இராணுவத்துக்கு எதிராக மிக கடுமையான தாக்குதல்களை ரஷ்ய படையினர் நடத்தி வருவதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கடந்த 2 வாரங்களாக ரஷ்ய உக்ரைன் படைகளுக்கிடையே இடம்பெறும் கடுமையான மோதலில் 10,000க்கு மேற்பட்ட உக்ரைனிய வீரர்களை கொன்றிருப்பதாக ரஷ்ய இராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. சுயாதீன ஊடகங்கள் ஏற்கனவே 8,500க்கு மேற்பட்ட உக்ரைன் படை வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக நேற்று முன்தினம் அறிவித்த சூழ்நிலையில் தற்பொழுது ரஷ்யாவின் நடவடிக்கைகளை தலைமை தாங்கும் பாதுகாப்பு அமைச்சகம் 10,000க்கு மேற்பட்ட உக்ரைன் படைகள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். உக்ரைனிய தாக்குதல்களை பல்வேறுபட்ட பகுதிகளில் ரஷ்ய படைகள் முறியடித்துள்ளதாகவும் ரஷ்ய விமான தாக்குதல் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் உக்ரைனிய படைகளின் செறிவுகளை பாரிய அளவில் சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ரஷ்யாவின் சிறப்பு படைப்பிரிவுகளான 22வது மற்றும் 47வது படைப்பிரிவுகள் ஈடுபட்டதாகவும் உக்ரைனினுடைய இயந்திரமயமாக்கப்பட்ட 80வது மற்றும் 82வது படைப்பிரிவுகள் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் முன்னேறி சில சதுர கிலோமீட்டர் பிரதேசத்தை கைப்பற்றியிருந்தாலும் அங்கு மிக பெரும் உயிரிழப்பை உக்ரைனிய படைகள் சந்தித்திருப்பது உக்ரைன் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் உக்ரைன் ஊடகங்களில் ஜெலன்ஸ்கிக்கு எதிரான விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு இஸ்ரேலுக்குள் ஹிஸ்புல்லா நேற்றைய தினம் நடத்திய பாரிய ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள் பலவும் சேதமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் ஒரே நாளில் 108 கதிஜுக்ஸா மற்றும் பலாக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா பயங்கர தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். கலிலி, கிரியாஸ் சோம்னா மற்றும் அல்லாலம் தளம் போன்ற தளங்களின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறுபட்ட இஸ்ரேலிய முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அயன்டோம்களினால் பல ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் இடைமறிக்கப்பட்டாலும் கூட பல ராக்கெட்டுகள் இஸ்ரேலிய இராணுவ முகாம்களுக்குள் வீழ்ந்து வெடித்துள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மெட்டுலா பகுதியில் அமைந்திருக்கும் இஸ்ரேல் இராணுவத்தின் கவசப்படை தலைமையகம் பாரியளவில் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதலால் சேதமடைந்ததாகவும் தாக்குதலின் பின்னர் அந்த முகாமிலிருந்து புகைமூட்டங்களை காணக்கூடியதாக இருந்ததாகவும் சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹிஸ்புல்லாவின் இந்த தாக்குதலுக்கு தங்களுடைய IDF இராணுவம் வான்வழி தாக்குதலூடாக பதிலடி கொடுத்ததாகவும் இதில் 10க்கு மேற்பட்ட ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் லான்ச்சர் மற்றும் ஏவுகணை தளங்களை தாம் அளித்திருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான தலைப்புச் செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.